கர்ப்பப்பையில இருக்கிற கருவையே வலிமையாக்குற சக்தி இந்த மணத்தக்காளி கீரைக்கு இருக்கு. இது வாய்ப்புண், வயிற்றுப்புண், உள்ளுறுப்புல இருக்கிற எல்லா விதமான புண்களும் சீக்கிரம் மறையறதுக்கு இது ரொம்ப உதவுது. அதே மாதிரி வயிற்றுல பூச்சி, மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் வாரத்துல 2-3 முறை எடுத்துட்டு வாங்க. நல்லாவே உங்களுக்கு ரிலீஃபா இருக்கும். இன்னைக்கு மணத்தக்காளி கீரையில தேங்காய் பால் ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தூளா கட் பண்ண 5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன தக்காளியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கட்டு மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கீரையை 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பை ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு அதில் 3லேருந்து 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் 2 முறையாவது மினிமம் எடுத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நம்மளுக்கு அப்பப்போ மலச்சிக்கல் வரும். ஸோ அந்த நேரத்தில் இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே ரிலீஃபாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அரை முடி தேங்காயில் அரைச்ச ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை 1 கப் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் கண்டிப்பாக கொதிக்க கூடாது, அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. ஃபைனலி கொத்தமல்லி சேர்த்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த மணத்தக்காளி கீரை தேங்காய் பால் ரசம் அருமையான டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. எப்படி